படத்தில் நடிக்க தனக்கு அட்வான்ஸும் தரவில்லை. தனக்கு தெரியாமலே தமன்னாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து ஏமாற்றி விட்டார்கள் என்று பிவிபி நிறுவனம் மீது நடிகை ஸ்ருதிஹாசன் பதில் வழக்கு போட்டுள்ளார். தமிழ் தெலுங்கில் தயாராகும் படம் ஒன்றில் கார்த்தி, நாகார்ஜுனா நாயகர்களாக நடிக்கிறார்கள். இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஸ்ருதிஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். படப்பிடிப்பு துவங்கும் போது திடீரென அப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டதாக கூறி படத்தை தயாரித்த பிவிபி சினிமா நிறுவனம் ஸ்ருதி மீது ஐதராபாத் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புது படங்களில் ஸ்ருதிஹாசன் நடிக்க தடை விதிக்க உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து ஸ்ருதிஹாசன் ஐதராபாத் சிட்டி சிவில் கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் பிக்சர் ஹவுஸ் மீடியா நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் கதாநாயகியாக நடிக்க என்னை ஒப்பந்தம் செய்தது உண்மைதான். ஆனால் அதற்காக நான் எந்த முன்பணமும் எதுவும் வாங்கவில்லை. கால்ஷீட் விவரங்களை 1 மாதத்திற்கு முன்பே தெரிவிக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதி படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்று மார்ச் 17ஆம் தேதிதான் எனக்கு தெரிவித்தனர். அந்த நேரத்தில் தான் நான் புலி படத்தில் நடித்துக் கொண்டிருந்தேன். எனவேதான் அந்த தேதிகளில் வர இயலாது என்று கூறினேன். அதன் பிறகு பட நிறுவனத்தினர் புலி படத்தின் தயாரிப்பாளர்களிடம் பேசினார்கள். ஆனாலும் தேதிகள் ஒதுக்க முடியவில்லை. எனவேதான் அந்த படத்தில் இருந்து விலகுவதாக தகவல் தெரிவித்தேன். கோர்ட்டில் எனக்கு எதிராக பட நிறுவனத்தினர் வழக்கு போடுவதற்கு முன்பே தமன்னாவிடம் பேசி படத்திற்கு நாயகியாக ஒப்பந்தம் செய்துவிட்டனர். இந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வராமல் மறைத்துவிட்டார்கள். புது படங்களில் தான் நடிப்பதற்கு தடை உத்தரவு பெற்றுவிட்டார்கள். அட்வான்ஸ் தராமலும் தமன்னாவை தேர்வு செய்தும் ஒப்பந்தத்தை மீறியது அவர்கள்தான். எனவே புது படங்களில் தான் நடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்ருதிஹாசன். இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.